இன்றைக்கி நம்ம வந்து முருங்கைக்காய் பறிக்க போகிறோம். இந்த பாட்டி இருக்காங்களே, அவங்க வந்து முருங்கைக்காய் கேட்டாங்க. நான் வந்து விற்கிறதுக்கு தான் கேட்குறாங்கன்னு நினச்சி நான் வந்து வீடியோ எடுத்து பண்ணேன். பட் பார்த்தா அவங்க வந்து அவங்க வீட்டுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ 2 முருங்கைக்காய் நல்லா பெருசாக இருந்துச்சு. நாங்கள் முத்தல்னு நினச்சோம். அவங்க அதை தான் கேட்டாங்க. பார்த்தா அது முத்தலே இல்லை, சோத்து பத்துக்காய்ன்னு சொல்லுவாங்களே, சதப்பத்துக்காய்ன்னு சொல்லிட்டு அப்படிப்பட்ட காயம். அது சூப்பராக இருந்துச்சு. பப்பாளி நாங்கள் எடுத்து நட்டு வச்சோம், நல்லா வளர்ந்துருக்கு. போகிற போக்கில் வந்து ஒரு ஹாய், பப்பாளிக்கு ஒரு ஹாய் சொல்லிட்டு மிளகா பறிக்க போயிட்டோம். மிளகா வந்து ரொம்ப குட்டியிலே பறிக்கிறோம். ஏன் அப்படின்னா வந்து பெருசாகும்னு விட்டோம்னா நம்ம வந்து இப்படி பழுத்து போயிடுது. இதுக்கு வந்து ஆர்கானிக் உரமோ, நான் எந்த உரமும் நாங்கள் கொடுக்குறதே இல்லை. தண்ணி ஊற்ற கூட நேரம் இருக்க மாட்டேங்குது. கார்டனிங்க்கு வேலையே இல்லை, போகிறதுக்கு வேலையே இல்லை. இப்போ பரங்கிக்காய் இருந்துச்சு, அந்த கொடி கூட மெயின்டெனன்ஸ் இல்லாமல் போயிட்டு, இதனால் இதுக்கப்புறம் தான் கார்டன்லாம் கொண்டு வரணும். ஆடி மாதம் கார்டனில் விதை போடுவோம். போன வருஷம்லாம், இந்த வருஷம் போடவே இல்லை, சுத்தமாக டைமே இல்லை. அப்புறம் இந்த பெரிய செடியில் 2 செடி இருக்குது, அது வந்து ஒரு நிறைய மிளகா கிடச்சிச்சு. பார்க்க 2 மிளகா இருக்க மாதிரி இருந்துச்சு, போய் பார்த்தா கை ஃபுல்லாக மிளகா. அப்புறம் வந்து அதை எடுத்துகிட்டு கழுவிட்டு பார்த்தா வாசலில் டேபிள் ரோஸ் வந்து அழகாக பூத்துருந்தாங்க. இந்த ஒரு கலர் தான் வந்து சீக்கிரம் வளர்ந்துரும், நிறையாவும் பூக்கும் எங்கள் வீட்டில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.